இப்போ நீங்க பார்க்குறது என்னோட லோ காஸ்ட் பட்ஜெட் மாடி தோட்டம் தான். முடிஞ்ச அளவுக்கு வீட்ல உள்ள பொருட்கள வச்சு என்னோட மாடி தோட்டத்த வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெறைய க்ரோ பேக்ஸ் வந்து நான் வாங்கல. பெயிண்ட் பக்கெட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதான் என்னோட மாடி தோட்டம். இந்த மாடி தோட்டத்தில எனக்கு என்ன ஒரு பெரிய சவாலா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் வந்து நர்சரிலேருந்து தான் மண் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் இந்த தேங்காய் மட்டை வந்து நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இத வந்து நம்ம பாட்டம் லேயரா க்ரோ பேக்லயோ இல்லையோ பெயிண்ட் பக்கெட்ல பாக்ஸ்ல போடும்போது நமக்கு மண் வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணுறது கம்மியாச்சு. அதனால இந்த மாரி தேங்காய் மட்டையெல்லாம் கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது இனிமே வர்ற சம்மர் டைமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா தண்ணிய வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்குமே இந்த தேங்காய் மட்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. அதனால கீழ பாட்டம்ல ஒரு லேயர் வந்து இந்த தேங்காய் மட்டைய போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து மண்ணு போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது பாருங்க வாட்டர் கேன். வாட்டர் கேன கட் பண்ணிட்டு 20 லிட்டர் வாட்டர் கேன். அதுலயுமே நான் செடிகள் வச்சிருக்கேன். ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இது பாருங்க பாக்ஸு. இந்த மாரி நான் கீரைகள் வளர்க்குறதுக்குலாம் இந்த மாரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கீரைகள் இந்த மாரி வந்து பெரிய பாக்ஸ்ல போடும்போது நல்லாவே நமக்கு வந்து வளரும். அதனால இந்த மாரி வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸ் கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம். நம்ம க்ரோ பேக்ல தான் வளர்க்கணும் அப்படின்னு இல்ல. நான் வந்து எப்போதுமே வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசர் வீட்ல வந்து தயாரிச்சு தான் நான் வந்து யூஸ் பண்றேன். கடையில வந்து நான் வாங்குறதில்ல. இது வந்து மோர் கரைசல். ஸோ இத ஒரு 7 நாள் வந்து நம்ம வந்து நல்லா வந்து காத்து போகாதபடி வச்சிட்டோம்னா, 7 நாளைக்கு அப்புறம் 1:10 ரேஷியோல வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு குடுக்கும்போது, இது நல்ல ஒரு இயற்கை உரமா இருக்கு. பாருங்க காய்கறி வேஸ்ட்ட வந்து நான் வந்து உரமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் ஆகுற வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்து போட்டு, இத மண்ண வந்து மேல போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருவேன். இதெல்லாம் வந்து என்னோட டெய்லி ரொட்டீன். மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த மாரிலாம் பண்ணுங்க. லோ காஸ்ட்ல நமக்கு பண்ணணும் அப்டின்னா, நம்ம இதெல்லாம் வந்து நம்பளாவே ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு நான் ஒரு சின்ன ட்ரம்மா எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு பெரிய ட்ரம்மா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா, இது ஒரு 10 நாள்லயே வந்து ஃபில் ஆயிடுது. இது மாரி மண்ண க்ளோஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு 30 டேஸில வந்து நமக்கு உரமா அது வந்து ரெடி ஆயிடும். செடிகளுக்கு வந்து வேற உரமே தேவையில்ல. இத குடுத்துட்டு வந்தாலே போதும். பாருங்க ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் எப்படி ஆயிருக்குன்ட்டு. இத 15 நாளைக்கு ஒன்ஸ் வந்து செடிகளுக்கு குடுத்தாலே போதும். செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாருக்கும். இது நம்மளே தயாரிச்ச உரம். முடிஞ்ச அளவுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கோ அத வச்சு ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. மாடித்தோட்டம் வைக்கிறவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பூச்சி தாக்குதல் வந்து வந்துரும். இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இங்க பாருங்க இலைகள் எல்லாம் ஓட்டை ஓட்டையா வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் இயற்கையா என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை பெஸ்டிசைடு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் வாட்டர்ல ஒரு 5 ml நீம் ஆயில், ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து விம் ஜெல் இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணேன். ஒன் பை ஒன்னா நான் மாடித்தோட்டம் வச்சதுக்கப்புறம் தான் லேர்ன் பண்ணி இது எல்லாமே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சேன். பாருங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. மாடித்தோட்டத்தில முடிஞ்ச அளவுக்கு கீரைகள் வந்து நெறைய போடுங்க. நமக்கு யூஸ்ஃபுல்லா என்ன தேவையோ அந்த பிளான்ட்ஸ் நெறைய வைங்க. நான் அந்த மாரி தான் என்னோட மாடித்தோட்டத்தில வச்சிருப்பேன். இதுதான் என்னோட மாடித்தோட்டம் எப்படி இருக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு செடிகள்ல வந்து ஒரே க்ரோ பேக்ல ஒரு 10, 12 செடிகள் வைக்காம, ஒரு க்ரோ பேக்ல ஒரு செடி இருக்க மாரி பாருங்க. ஏன்னா நான் அந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். மாடி தோட்டத்தில நெறைய செடிகள் வளரணும்னு ஆசையில, ஒரே க்ரோ பேக்ல வந்து 10 விதைகள்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க பண்ணாதீங்க. இப்ப நான் வச்சிருக்க மாரி ஒரு க்ரோ பேக்ல ஒரு செடி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இல்ல நெறைய சீட்ஸ் போட்டு வச்சிருந்தீங்கன்னா, நெறைய செடிகள் வளர்ற மாரி இருக்கும். ஆனா காய்கள் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. பூக்கள் வரும், உதிர்ந்து போயிடும். முள்ளங்கிலாம் வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து ஈஸியாவே வரும். நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். என்னோட வீடியோஸ் வந்து இது முதல் தடவ பார்க்குறீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து நம்ம மாடி தோட்டத்தில வச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.